கல்யாண ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்த மீனா அட்வான்ஸா 20,000 ரூபாய் வாங்கினாங்க. ஆனா அந்த வேலைக்கு மொத்தம் 70,000 ரூபாய் தேவைப்படும். மிச்சம் இருக்க 50,000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு முத்து யோசிக்கிறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, நம்ம ஏன் ஸ்ருதி கிட்டே ரவி கிட்டயும் கேட்டு பார்க்க கூடாதுன்னு. முத்துவும் மீனாவும் சரி கேட்டு பாப்போம்ட்டு தயக்கத்தோட ரவி ரூமுக்கு போறாங்க. அப்ப ஸ்ருதியும் ரவியும் வாங்க மீனா வாங்க முத்து அப்படின்னு ரூமுக்குள்ள கூப்பிடுறாங்க. முத்து இத போல மீனாக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு, மொத்தம் 4,00,000 ரூபாய் ஆர்டர். அது அதை பண்றதுக்கு ஆரம்பத்துல ஒரு 70,000 ரூபாய் தேவைப்படும். அட்வான்ஸா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆனா மிச்சம் 50,000 ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான்டா ரவி, ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குமா, ஃபங்க்ஷன் முடிஞ்சவங்க குத்துருண்டா அப்படின்னு தயக்கத்தோட முத்து கேக்குறாரு. அதுக்கு ஸ்ருதி இதுல என்ன இருக்கு, நான் தரேன் 50,000 ரூபாய் அப்படின்ட்டு அனுப்புறாங்க. அப்ப ரவி வந்து ஏன் நீ மட்டும் தான் தரணுமா, நான் எங்க அண்ணனுக்கு தரக்கூடாதான்ட்டு அவரு அவர் பங்குக்கு 50,000 ரூபாய் தராரு. அப்போ மீனா சொல்றாங்க, மொத்தமா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும். உடனே ஸ்ருதி சொல்றாங்க, சரி ஆளுக்கு 25,000 அனுப்பிடலான்ட்டு அனுப்பிடுறாங்க. சிந்தாமணி விஜயோட டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணிக்கு அவங்களோட அல்லகை கிட்ட இருந்து இந்த மாதிரி நம்ம ஏரியாவிலேயே இருக்க பெரிய மண்டபத்துல ஒரு பெரிய கல்யாண விசேஷம் ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, சூப்பர்டா, அந்த மேனேஜர் கிட்ட பேசி நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் வேலையை பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அல்லகை சொல்றாரு, அக்கா அந்த ஆர்டரு நமக்கு கொடுக்கலக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சிந்தாமணி கடுப்பா வராங்க. வழக்கமா அந்த மண்டபத்தோட ஆர்டர் நமக்கு தானே வரும், இந்த வாட்டி வேற யாருடா கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, வேற யாருக்கு, அந்த மீனாக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. சின்ன சின்னதா ஆர்டர் எடுத்திருந்த மீனா இப்ப பெரிய ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு விஜயா கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நேத்து உங்க மருமகளை மீனாவை பார்த்தேன், அவகிட்ட எதுக்குமா ஓடி ஓடி வேலை செய்யற, அப்படி யாருக்குதான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா, என்னோட மாமியாரே நான் பூ கட்டுற வேலை பாக்குறேன்னு கேவலமா பேசுவாங்க, நான் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து அதிகமா சம்பாதிச்சு அவங்க திமிர அடக்கிறது தான் இந்த பிசினஸ் பண்றேன்ட்டு சொல்றான்ட்டு விஜயாவை ஏத்தி விடுறாங்க. அவ இப்போ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து வச்சிருக்கா, அந்த தைரியத்துலதான் உங்களை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கா. நீங்க மட்டும் வர 16ஆம் தேதி அவளை அந்த மண்டபத்துக்கு வராம பாத்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான், அதோட அவ பிசினஸே காலி. ஒரு ஆர்டரை ஒத்துக்கிட்டு அதை முடிக்காம போயிட்டா அவ்வளவுதான், அவளோட பேரும் போயிடும். அதுக்கப்புறம் எந்த மண்டபத்திலே அவளுக்கு ஆர்டரை கொடுக்க மாட்டாங்க. அவ உங்க கொட்டத்தை அடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவ கொட்டத்தை அடக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடுப்பான விஜயா நேரா வீட்டுக்கு போயிட்டு, ஏய் மீனா, வெளியே என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறேன்ட்டு எனக்கு இப்பதாண்டி தெரியுது, பூனை மாதிரி வீட்டுக்குள்ள மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு நீ என்னோட கொட்டத்தை அடக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியறியா. அதுக்கு மீனா உடனே, என்ன சொல்றீங்க அத்தை, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, நான் உங்களை பத்தி யாருக்கிட்ட எதுவுமே பேசுறேன்னு சொல்றாங்க. உடனே விஜயா, நடிக்காதடி, என்கிட்ட சொன்னவங்க ரொம்ப நல்லவங்க, இப்பதான் உன்னோட வேஷமே எனக்கு தெரியுது, இந்த மனுஷனும் போயும் போயும் புடிச்சிட்டு வந்திருக்காரு பாரு, ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து உன்ன அப்படின்னு அண்ணாமலை விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, கொஞ்சம் வாய மூடுறியா, நீ மட்டும் இங்க வந்து தைய தையன்னு குதிச்சிட்டு இருக்க, முதல்ல யாரு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, அப்பதான் உண்மையா பொய்யான்னு தெரியும்னு கேக்குறாரு.